அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். காரணம் என்னென்னா 2026 அண்ணன் விஜய் தான் முதலமைச்சராக போகிறான்றது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் பல ஊடகங்களில் பார்த்தேன். திடீர்னு பார்த்தா நம்ம திமுகவே வந்து பார்த்திங்கன்னா பர்சனலாக வந்து ஒரு சர்வே வந்து எடுத்திருக்காங்க. அதில் அவங்க கைக்கு போனது என்னென்னா 27 to 30% வந்து நம்ம தலைவர் விஜய் வந்து பார்த்திங்கன்னா ஓட்டை வந்து செக்யூர் பண்ணிட்டாரு. ஈவன் பல இடங்களில் வந்து இந்த மாதிரி பிரச்சாரமோ இல்லை நிர்வாகிகளோ யாருமே இல்லாமல் கூட பார்த்திங்கன்னா 30% வரை வந்து ஓட் பேங்க் வந்து செக்யூர் பண்ணிட்டாரு, இப்படியே போனால் சரியாகாது அப்படின்னு அவங்க வந்து புலம்புறதும், அதனால தான் எஸ்ஓபி போட்டு நம்ம விஜயனை இப்படி பண்ணுறதும் இது எல்லாமே நடந்துகிட்ருக்கு. அப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, ஆல்ரெடி விஜயனை 30% செக்யூர் பண்ணிட்டாரு. அப்போது இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10% மட்டும் எப்படியாவது இந்த 1 மந்த்துக்குள்ளே வந்து ஓட்டை வந்து வாங்கிட்டாரு, சேர்த்துட்டாரு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நம்ம அண்ணன் தான் சிஎம். அதில் எந்த மாற்ற கருத்துமே இல்லை. அந்த 10% எங்கேருந்து வரணும்னா, இந்த 19 வயசுலேருந்து 50 வயசு இருக்கவங்கக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து விஜயனுக்கு நிறைய சப்போர்ட் இருக்குது. ஆனால் இந்த 50 வயசுக்கு மேலே இருக்காங்க பாருங்கள், அவங்களுக்கு வந்து மொபைல் வந்து யூசேஜ் இல்லாதனால, அவங்க கிராமப்புறங்கள் அதிகமாக இருக்கிறனால அவங்க பார்த்திங்கன்னா இந்த விஜயனை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இல்லை. ஸோ அதனால் அவங்கள ஒரு 10%, அதாவது 50 வயசுக்கு மேலே இருக்கவங்க பார்த்திங்கன்னா 1,88,00,000 பேர் வந்து இருக்காங்க ஓட்டர்ஸ். ஸோ அவங்க தான் வந்து இந்த களத்தையே தீர்மானிக்கிறாங்க. ஸோ அவங்கள மட்டும் எப்படியாவது ஒரு 10% இல்லைனா 25% மட்டும் நம்ம வந்து கவர்ந்துட்டோம் அப்படின்னா அடுத்த சிஎம் நம்ம அண்ணன் தான். அதில் எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஸோ அதற்காக இந்த ஒரு மாதம் வந்து நம்ம வந்து பாடுபடணும். நம்ம வெற்றி பெறணும் அப்படின்னா கண்டிப்பாக கஷ்டப்படணும். ஸோ அதனால நான் எங்கள் வீட்டில் வந்து பேசிட்டேன். எங்கள் தாத்தா பாட்டி அம்மா அப்பான்னு சொல்லி எல்லாத்துக்கிட்டையும் பேசிட்டேன். அப்போது எல்லோரும் வந்து டிஎம்கேல இருந்தவங்க எல்லோரும் இப்போது நம்ம விஜய்க்காக சப்போர்ட் பண்ணுறேன், ஒரு தடவை சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் எங்கள் வீட்டை நான் மாற்றிட்டேன். உங்கள் வீட்டில் எல்லோரும் மாறிட்டாங்களான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.